இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பாகிஷ் கர்ணா 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு தெலுங்கு வெப் சீரிஸ்ங்க. ஆக்ஷன் எதிர்பார்ப்பு ட்விஸ்ட்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் பஞ்சமே இல்லாம இருக்குங்க. ஆன்லைன் சொல்லணும்னே ஒரு பொண்ணு ஒரு ஊருக்கு விபச்சார தொழில் பண்ண வராங்க. ஆனா இவங்க எதிர்பார்த்ததை விட ஊர் பிரசிடென்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆளு இவங்களுக்கு தேவையானதுனா கொடுத்து ஊருக்கு ஒதுக்கு போறமாவும் வச்சிருக்காப்ல. அந்த பிரசிடென்ட் கூட ஒரு ஆள் விளைச்சிராப்ல. அவரு மேல காதல் வயப்படுறாங்க அவங்களும். அதனால ஏற்பட்ட பின்விளைவுகளும் போதா குறைக்கு ஊருக்குள்ள சின்ன சின்ன வயசு பொண்ணுங்கள்ல திடீர்னு இறந்து போயிடுறாங்க. அதுக்கு யாரு காரணம்? இதெல்லாம் விசாரிக்க வந்த போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்குதுங்க. இந்த மொத்தத்துக்கு என்ன காரணம்ட்டு நம்ம கதையை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நம்ம சேனல் முத முறையா இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா கீழ இருக்க ரெட் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு நடு இரவுல ஒரு பொண்ணு நடுநடுங்கி பயந்துகிட்டே ஒரு கோவிலை தாண்டி போய்கிட்டு இருக்கிறப்ப பக்கத்திலேயே ஒரு ஏரியை பார்த்து திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத விதமா அந்த பொண்ணு அந்த குளத்துல விழுந்து இறந்து போயிடுறாங்க. அப்படியே அடுத்த நாள் விடிய செய்து அந்த ஊருக்குள்ளேயே இருக்கிற ஒரு அப்பாவையும் பொண்ணையும் காட்டுறாங்க. இந்த மனுஷன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவரோட பொண்ணு தான் இந்த குழந்தையுமே. குழந்தையும் என்ன சொல்லுதுன்னா, நாளான்னைக்கு என் பிறந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பான்னு கேட்க, அடாடா என் தங்கத்தோட பிறந்த நாள் நான் மறந்துடுவேனா என்ன? நான் டவுனுக்கு போய் என் தங்கத்துக்கு ட்ரெஸ் பொம்மைலாம் நான் வாங்கிட்டு வர மாட்டேன்னா இப்பயே கிளம்புறேன்னு சொல்லிட்டு பிள்ளைகிட்ட பதுசா பேசிட்டு வீட்டுக்குள்ளேயும் போறாப்புலங்க. இந்த அம்மா தான் இவரோட மனைவிங்க. டவுனுக்கு போறேன்னு சொல்றீங்களே, நானும் வரட்டான்னு இந்த அம்மாவும் கேட்க, இல்லம்மான்னு சொல்றாப்புல. மேற்கொண்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க ரொம்ப வருஷம் ஆகுதுங்க வெளியிலலாம் போய், இன்னைக்கு பிள்ளைய கூட்டு போனோம்னா படம் பார்த்துட்டு வரலாமே தான் கேட்டேங்கிற மாதிரி சொல்ல, சரிம்மா அடுத்த வாரம் கண்டிப்பா அழைச்சிட்டு போறேன், நீங்க வீட்டுக்குள்ள போங்க அப்படின்னு சொல்ற வரைக்கும் பதுசா தாங்க இருக்காப்புல. இவங்க போனோடனே மனுஷன் கொள்ள வெறி ஆகுறாப்புலங்க. டக்குன்னு கூரையில சொருவி இருக்க அருவாவை எடுத்துக்கிட்டு மனுஷன் விறுவிறுன்னு போய் ஒரு வீட்டுக்கு நேரா உட்கார்றாப்புல. என்ன ஏது நமக்கு ஒன்னும் புடி வரலனாலும் ஏதோ சம்பவம் நடக்க போகுது மட்டும் தெரிய வருதுங்க. இந்த காலகட்டம் நடக்கிறது 1997ங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெண்ணை குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட பேரு புஷ்பாங்க. அவங்களும் குளிச்சு முடிச்சுட்டு வீடு ஃபுல்லா சாம்பிராணியும் போட்டுக்கிட்டு இருக்க. அந்த வீட்ல இன்னொரு மனுஷன் இருக்காப்புல. அவரு தாங்க இந்த ஊரோட பிரசிடென்ட், அதாவது ஊர் தலைவர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மனுஷங்க. இவரு டிப்டாப்பா கிளம்பி வீட்டை விட்டு வெளில வரப்ப செருப்பு பிஞ்சிருது. டக்குன்னு நம்ம ஹீரோ தான் அந்த செருப்பை டக்குன்னு சரி பண்ணி போட்டு விடுறாப்புலங்க. நம்ம ஹீரோ இவர்கிட்ட தாங்க வேலை செய்யறாப்புல. புஷ்பாவும் லைட்டா இருமி காட்டுறாங்க. நம்ம ஊர் தலைவருமே, நீ கேட்ட அமௌண்ட் பெருசு, நான் கொடுத்து விடுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஊருக்குள்ள போறாப்புலங்க. புஷ்பாவோட வீடே ஊருக்கு ஒதுக்கு போறமா தான் இருக்கு. அவங்க எப்படி இங்க வந்தாங்கன்ட்டு போக போக பாத்துருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் நடந்து போறப்ப ஒரு கழுகு மேல பறக்கிறத காட்டுறாங்க. ஏதோ ஒரு இறைக்காக கழுகு வெயிட் பண்ற கணக்கா நமக்கு தோணுதுங்க. ஊர் தலைவர் கிராமத்துக்குள்ள போக ஊர் மக்கள்னா சில பேர் இருப்பாங்க இல்லையா, அங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, தலைவர் அடுத்த எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் வருது, அதுலயும் நீங்க தான் ஜெயிக்க போறீங்கிற மாதிரி ரொம்ப பெருமைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு நம்ம ஹீரோவுமே பக்கத்துல இருக்கிற மரத்தோட கிளைய புடிச்சு தூக்குல மாட்டின மாதிரி இழுத்து விட்டுறாப்புலங்க. மனுஷன் துடிச்சு போறாப்புல. என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி நடக்கணும்னு நினைச்சு பாக்குறாப்புலங்க. இதுல இருந்தே நமக்கு புரிஞ்சு போச்சு ஹீரோக்கு இவருக்கு ஏதோ ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்குன்ட்டுங்க. தலைவரா ஒரு வீட்டுக்கு போறாப்புல. போனோனே குளிச்சு முடிச்சுட்டு நல்லபடியா சாப்பிடுறாப்புலங்க. வீட்டுல பல பேர் வேலை பாக்குறாங்க. அதுல ஒருத்தர் தான் நம்ம ஹீரோவுமே. இந்த சமையல சமைச்ச வேலைக்காரர்ட்டி என்ன சொல்றாப்புலேன்னு, என்னதான் ஏரி மீன் ஆத்து மீன் இருந்தா கூட அதை விட வித்தியாசமான மீன் சாப்பிடணும்ட்டு நாக்கு துடியா துடிக்குதியா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த ஒரு விஷயம் எல்லாம் ஹீரோக்கு டபுள் மீனிங்கா தாங்க தெரியுது. டக்குன்னு ஹீரோவுமே அதெல்லாம் தப்பு இல்லைங்களா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை கேட்ட உடனே இந்த மனுஷனு பிஞ்சு போன செருப்பை தச்சு கொடுக்குறாப்புல. தலைவர் என்ன சொல்றா அப்படின்னு, செருப்பு அழகா இருக்குன்னு தலையில தூக்கி வைக்க முடியும், எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும்டா அப்படின்ட்டு கொஞ்சம் சாடமாடையா பேசுற கணக்கா தான் இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவுமே அங்க மரத்தை வெட்ட சொன்னாங்க போல. மனுஷன் வெறித்தனமா வெட்டுறாப்புலங்க. அதுக்கப்புறமா அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, ஐயா நாளான்னைக்கு என் பொண்ணுக்கு பிறந்த நாளையா, ட்ரெஸ் வாங்க டவுன் வரையும் போனியா, இப்ப போனாதான் பொழுது சாயறதுக்குள்ள வர முடியும், கிளம்பலாமாங்கிற மாதிரி கேட்க, கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. டக்குன்னு தலைவரும் போறதுதான் போற, இந்த காசை புஷ்பா கிட்ட கொடுத்துட்டு போ அப்படின்னு ஒரு அமௌண்ட்டும் கொடுத்து விடுறாப்புலங்க. இந்த மனுஷனும் அதை வாங்கிக்கிட்டு, ஐயா இந்த ரோஸை மட்டும் என் பொண்ணுக்காக எடுத்துட்டு போட்டுமாங்கிற மாதிரி கேட்க, இந்த மனுஷன் நக்கலா ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு எடுத்துட்டு போங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாரு. நம்ம ஹீரோவும் புஷ்பா வீட்டுக்கு போறாப்புலங்க. அவங்களும் நகை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மனுஷனும் அவரு கொடுத்த காசை புஷ்பா மேலையும் விட்டு எரிஞ்சிட்டு இதுக்காக தானே இல்ல அப்படின்ட்டு கோவமா கிளம்புறாப்புல. இவங்களுமே எதுவும் பேசாம அந்த பணத்தையும் எடுத்து வச்சுட்டு நகை வெட்டிக்கிட்டு இருக்க, நகை வெட்டி தெரியாம சதையில வெட்டிடுதுங்க. இவங்களும் லைட்டா காத்த அந்த மனுஷனும் உடையாந்து அந்த காயத்து மேலையும் துணியையும் கட்டி விடுறாப்புலங்க. புஷ்பாவும் ஏஞ்சி உள்ள போறாங்க. அவங்களுக்கு முன்னாடியே இவரு உள்ள போறாப்புலங்க. புஷ்பாவும் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பாசத்தை கொஞ்சோண்டு கொடுத்ததுக்கே இவ்வளவு பணம் கொடுக்குறேன், பவரை பாத்தியாங்கிற மாதிரி நக்கலா சிரிக்க, டக்குன்னு ஹீரோவுமே இந்த பணத்துக்காக தானே இங்க இருக்க, முதல்ல இந்த ஊரை விட்டு போயிருங்கிற மாதிரி பயங்கரமா திட்ட. புஷ்பாவுமே என்னைய பாத்துக்கிட்டு என் ஆசையெல்லாம் பூர்த்தி செய்ய ஒருத்தர் இருந்தானா சொல்லு, அதுக்கு வேணா நான் கமிஷனா உனக்கு பணம் தரேங்கிற மாதிரி இவங்களுக்கு சொல்ல, மனுஷன் இன்னும் டென்ஷன் ஆயிடுறாப்புலங்க. பலாருன்னு அரைஞ்சிடறாப்புல. இதுக்கு பதிலடியா இவங்களை அரைஞ்சிடறாங்க. டக்குன்னு புஷ்பாவுமே கிஸ் பண்றாங்க. அப்படியே ஒன்னாவும் இருக்காங்க. அதுக்கப்புறமா புஷ்பாவுமே என்ன சொல்றாங்கன்னா, உன் குழந்தைக்கு பிறந்த நாள்னு தெரியும், அதுக்காக இந்த கிஃப்ட கொடுத்துருன்னு சொல்லி ஒரு கொலுசையும் கொடுக்குறாங்க.
மேற்கொண்டு என்ன சொல்றாங்கன்னா, நீ என்னை விட்டு பிரிஞ்சு 7 வருஷம் ஆகுது, நான் ஒவ்வொரு வாட்டியும் குழந்தைய பாக்குறப்பெல்லாம் உன்னையே பாக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு கண் கலங்கி பேசுறப்ப டக்குன்னு ஹீரோவுமே ஒரு ரோஸை கொடுக்குறாப்புலங்க. அதை பார்த்த இவங்களுமே என்ன சொல்றாங்கன்னா, என்னோட வாழ்க்கை இந்த ரோஸ் போலத, எல்லாரும் தேவைக்கு ஏற்ப அந்த ரோஸை பயன்படுத்திட்டு சாயங்காலம் வாடி போன பிறகு தூக்கி போட்டுருவாங்க. நான் ஒன்னும் இந்த பணத்துக்கோசரம் இல்ல, ஏன் எதுக்கு இருக்குன்னு உனக்கு தெரியாதாங்கிற மாதிரி கேட்க அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோட பொண்ணை காட்டுறாங்க. அவங்களும் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. மீன் யாருக்குன்னா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டுங்க. அப்படியே அங்கிட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோவை அடி அடின்னு அடிச்சு துவைக்கிறாங்க. யாரு எவருன்னு பார்த்தா நம்ம ஊர் தலைவர் தாங்க. அப்படியே இந்த பக்கத்துல குழந்தையோட தூண்டில ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு மீன் மாட்டுதுங்க. அப்படியே அந்த பக்கத்து இவனோட கதையை முடிச்சிருடா அப்படின்ட்டு நம்ம பிரசிடென்ட்டும் உத்தரவு போல இந்த பக்கத்து மீனையும் அடிச்சு சாகடிக்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்ட்டு முன்கூட்டியே இந்த சீன்ஸ் எல்லாம் காட்டி நமக்கு தெரியப்படுத்துறாங்க. சொன்ன மாதிரியே ஹீரோவையும் கொல்றாங்க. அப்படியே இந்த பக்கத்து அன்பு பாசம் நேசத்தை எல்லாத்தையும் கலந்து மீன் குழம்பையும் வைக்கிறாங்க. குழந்தையும் அப்பா வருவாங்கன்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற சமயத்துல மாலையும் அடிச்சு வெளுக்குதுங்க. இதே சமயத்துல ஒரு காரு வருது. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஊர் தலைவர் தாங்க. குழந்தையும் அப்பா வந்திருக்காரு நம்மன்ட்டு வீட்டுக்கு வெளியில போக இந்த ஆளு என்ன சொல்றாப்லீங்க, நம்ம இன்னமும் அவன் புருஷன் வரல, ஏதோ குழந்தைக்கு ட்ரெஸ் எடுக்கணும் டவுன் வரையும் போகணும்ட்டு சொல்லிட்டு போனானே அப்படின்ட்டு பையில இருந்த பணத்தை எடுத்து குழந்தைக்கு ஏதாவது வாங்கி கொடுமா அப்படின்ட்டு பணத்தையும் கொடுத்துட்டு கிளம்புறாப்ல. கிளம்புறப்ப மீன் வாசனை ஆளைய தூக்குது போலங்க. இந்த மனுஷனு என்னவா வீட்டுல மீன் குழம்பா என்ன சாப்பிட கூட மாட்டீங்களாங்கிற மாதிரி கேட்க, ஐயா நீங்க வேறையா வாங்கயா அப்படின்ட்டு அந்த வாழையெல்லாம் வெட்டி பயங்கரமா அந்த மனுஷனுக்கு பரிமாறுறாங்க. அப்படியே இந்த பக்கத்து ஹீரோட கதையை முடிச்சு ஒரு இடத்துல குழி தோண்டி அப்படியே புதைக்கிறாங்க. இந்த மனுஷனும் சாப்பிட்டு கிளம்புறாப்லங்க. போறப்பையும் குழந்தைகிட்ட என்ன சொல்றாப்லீங்க, உங்க அப்பா சொன்னாம உனக்கு ரோஸ் பூனா பிடிக்குமாமே, அதனாலதான் இங்க வச்சிருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாப்ல. இத பார்த்து அந்த குழந்தையுமே அதுல இருந்து ரோஸ் எடுத்து அவரு கையில கொடுத்துட்டு பாய் பாய் சொல்றாங்க. நம்ம ஹீரோவை புதைச்சாங்க இல்லையா, அது அவங்க வீட்டுக்கு முன்னாடி தாங்க. பிரசிடென்ட்டும் புஷ்பாவோட வீட்டுக்கு போறாப்ல. போய் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்ட்டு இவங்க ஹீரோ கிட்ட கொடுத்தாங்க இல்லையா கொலுசு, அந்த கொலுசை காட்டுறாப்லங்க. அப்பயே புஷ்பாக்கு புரிஞ்சு போச்சு எல்லா விஷயமும் இந்த ஆளுக்கு தெரிஞ்சு போச்சுன்ட்டு உடனே இந்த மனுஷனுமே என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு இல்லையா, இந்த ரோஸ் உனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் இல்லையா அப்படின்ட்டு ரோஸை கையில திணிச்சு புஷ்பா கிட்டையும் மிருகத்தனமா நடந்துக்கிறாருங்க. அவங்களுமே எதுவும் சொல்ல முடியாம காதறி அழுகுறாங்க. அந்த ரோஜா பூவை கையில வச்சிருக்கிறதுனால முள்ளு குத்தி குத்தி ரத்தமும் சொட்ட ஆரம்பிக்குதுங்க. இந்த நபக்கிட்ட தன்னோட அப்பா வந்துருவாருன்னு சொல்லிட்டு அந்த ரோஜா பூவை பார்த்துக்கிட்டே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ண ஒரு 7 வருஷத்துக்கு பின்னாடிங்க, அதாவது 1990ல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அங்க பொழுதும் சாயுது. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காப்லங்க. மனுஷன் எப்போதும் இல்லாம இன்னைக்கு 10-15 சோப்பு காலியாக ஆக குளி குளின்னு குளிக்கிறாப்லங்க. இந்த தோல்லாம் பளபளன்னு ஆயிரும் போல அந்த அளவுக்கு தங்கத்தை தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுக்கிறாப்லங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேட்க, இல்லடா இன்னைக்கு நைட்டு ரெக்கார்ட் டான்ஸ் இருக்காமே அந்த பொண்ணுங்களாம் என்னைய பார்க்கணும் இல்லையா, அதனாலதான் இவ்வளவு சோப்பு கரையுது அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பிரசிடென்ட் நைட்டு தோட்டத்துக்கு காவலுக்கு போக சொன்னாரு, உடனே குளிச்சுட்டு ஒழுங்கா வாங்குற மாதிரி சொல்ல இந்த மனுஷன் எதுவும் சொல்ல முடியாம தண்ணியை அப்படியே ஊத்தி விட்டு வராப்பலங்க. இவங்களும் அப்படியே கிராஸ் ஆக ஒரு வயக்காடு ஓரமா ஒரு நபருமே ஒரு பொண்ணை கற்பழிக்கிறாங்க. இந்த ரெக்கார்ட் டான்ஸ் போட வந்த ஒரு பொண்ணு தான் போல. இவங்களும் அப்படியே பேசிக்கிட்டே கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. இந்த ஒரு விஷயம் பண்றது யாரு எவருன்னு தெரியல, போக போக தெரியும் போலங்க. அப்படியே அடுத்த நாள் காலையிலயுமே ரொம்ப அழகா ஒரு பொண்ணும் பஸ்ல இருந்து கீழே இறங்குறாங்க. இத பார்த்த நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுமே யாரா இவங்க ஊருக்கே பூசு மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு, என்னங்க ஊருக்கு பூசு மாதிரி இருக்கு, எங்க வந்தீங்க எதுக்கு வந்தீங்கிற மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்க நம்ம புஷ்பாவுமே ஊர் பிரசிடென்ட் பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியே எங்களுக்கு நல்லாவே தெரியுமே அவர்கிட்ட என்ன பேச வந்தீங்கிற மாதிரி கேட்க, இல்ல ஒரு பிசினஸ் விஷயமா பேச வந்தங்கிற மாதிரி இவங்களும் சொல்ல, அப்படிங்களா நானே அழைச்சிட்டு போறேன்ட்டு இந்த மனுஷனு பேசிக்கிட்டே அழைச்சிட்டு போறப்ப நம்ம ஹீரோவையும் பார்த்து கூட்டு போறாப்பலங்க. புஷ்பாவும் என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட பிசினஸ் பண்ற அளவுக்கு உங்க பிரசிடென்ட் நிறைய பணம் இருக்காங்கிற மாதிரி ஹீரோவை பார்த்து கேட்க, அவர்கிட்ட இருக்குமா, சரி அப்படி என்ன பிசினஸ்ங்கிற மாதிரி கேட்க, அதை வச்சு எது வேணா வாங்க முடியுங்கிற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவங்களும் ஏதோ ஒரு மாதிரி சொல்றாங்களேங்கிற அளவுக்கு தான் இவங்களுக்கும் தோணுது. புஷ்பாவும் நேரா போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட பேச்சு நடவடிக்கையே பிரசிடென்ட்டுக்கு புரிஞ்சு போயிடுதுங்க. புஷ்பாவும் நான் விபச்சாரம் பண்ணதான் இங்க வந்தேங்கிற கணக்கா நேராவும் சொல்லிடுறாங்க. பிரசிடென்ட் என்ன சொல்றாப்லீன, இங்க இருக்கணும் முடிவு பண்ணினா என் கூட மட்டும்தான் இருக்கணும், வேற ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சினா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல புஷ்பாவுமே புரிஞ்சுக்கிறாங்க. வெத்தலைக்கு சுண்ணாம்பா கரெக்டா இருப்பேங்கிற மாதிரி இவங்களுக்கு சொல்றாங்க. மேற்கொண்டு பிரசிடென்ட்டுமே ஹீரோ கிட்ட ஊருக்கு ஒதுக்குப்புறமா எனக்கு ஒரு வீடு இருக்கு இல்லையா, அங்க போய் இவளை தங்க வைங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாப்பலங்க. இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்த ஹீரோக்குமே புஷ்பாவை சுத்தமா பிடிக்கலங்க. பிரசிடென்ட் சொன்னதால அந்த வீட்டுல எல்லாம் சுத்தம் பண்ணி புஷ்பாவிட்டையும் கொடுத்துட்டு கிளம்புறாப்பலங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில புஷ்பாவையும் அழைச்சிக்கிட்டு டவுனுக்கு கிளம்புறாப்பல. ஏன் எதுக்குன்ட்டு புஷ்பாவும் கேட்க இவரு எதுவும் சொல்ல மாட்டாப்பலங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல இந்த பிரசிடென்ட் கூடயே ஒரு கையால் ஒருத்தர் இருப்பாப்பலங்க. அதாவது பிரசிடென்ட்டுக்கு அப்புறம் அவருதாங்கிற கணக்க ஊரு சொல்லிக்கிட்டு இருக்க ஒண்ணுங்க. அந்த மனுஷனும் புஷ்பா பக்கத்துல போய் உட்கார்றாப்பல. லைட்டா புஷ்பாக்கு ரூட்டா போடுறாப்பலங்க. அவரு என்ன சொல்றாப்பலீங்க, பிரசிடென்ட்டை விட எனக்கு அதிகமா சொத்து இருக்கு, இப்ப என்ன சொல்றேங்கிற மாதிரி கேட்க, உங்களுக்கு இவ்வளவு சொத்து இருக்க, நான் கூட ஏதோ
ஒரு கடையில நீங்க வேலை பாக்குறீங்கல்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேங்கிற மாதிரி இவங்களும் கலாய்க்க டக்குன்னு ஹீரோவும் சிரிச்சிடறாப்புலங்க. ஆனாலுமே இந்த மனுஷன் பேசுறத விட மாட்டாப்புல. ஒரு கட்டத்துல புஷ்பாவுமே முதல்ல உங்க பிரசிடென்ட் எனக்கு என்ன பண்றாருன்னு பாத்துட்டு தான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியுங்கிற மாதிரி சொல்ல, இல்ல நீ இப்பயே சொல்லலாங்கிற மாதிரி இவரு சொல்றாப்புல. அப்படின்னு அங்க பாரு அவங்க பிரசிடென்ட் நிக்கிறாப்புல. அவர்கிட்ட கேட்டு வேணா சொல்லட்டுமாங்கிற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஆனா அந்த மனுஷன் உண்மையாலுமே கார் ரிப்பேர் ஆள நிக்கிறாரு போலங்க. இத பார்த்து இந்த கையாலுமே ஐயோ அந்த ஆளுக்கு ஏதாவது தெரிஞ்சு போயிருந்து டக்குன்னு பஸ்ஸை விட்டு இறங்கிடுறாப்புலங்க. அதுக்கப்புறமா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஏன் எதுக்குன்னு பார்த்தா இவங்களுக்கு எய்ட்ஸ் இருக்கான்ட்டு டெஸ்ட் எடுக்கிறதுக்காக பிரசிடென்ட் சொல்லி அனுப்பி விட்டுருக்காருன்ட்டு ஹீரோவன் சொல்ல புஷ்பாவை எதுவும் பேசாம டெஸ்ட் எடுக்கிறாங்க. டெஸ்ட் ஈவினிங் போலதான் சொல்லுவோங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு ஒரு பத்திரிக்கை எழுதுறவரு நம்ம பிரசிடென்ட பத்தி ரொம்பவே தப்பா எழுதிருக்காப்புலங்க. அந்த மனுஷனை சும்மா விட்டுருவாப்புலையா இவரு கிணத்துல ஒரு கயிறை போட்டு இழுத்து விளையாண்டுகிட்டு இருக்காப்புலங்க. இந்த பத்திரிக்கையாளரும் கதறாப்புல ஒரு கட்டத்துல ஐயா நானும் உங்க ஆளுங்க தான் ஏங்கிற மாதிரி சொல்ல, உனக்கே இவ்வளவு திமுறை அதை ஏற்கனவே சொன்னா அப்பயே முடிச்சிருப்பேனேன்ட்டு அந்த ஆளை சோழிய முடிக்கிறாப்புலங்க. இதே சமயத்துல நம்ம ஹீரோ வந்து டெஸ்ட்னா எடுத்துட்டோம் ஐயா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கிற மாதிரி சொல்ல இந்த மனுஷனும் படு பயங்கரமா சந்தோஷமா இருக்காப்புலங்க. அப்படியே அடுத்த நாள் கடையில புஷ்பாக்காக மளிகை ஜாமான் வாங்குறதுக்காக நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டுங்க ஒரு கடைக்கு வந்திருக்காப்புலங்க. இந்த எய்தாப்ல நிக்கிறாங்களே யாரும் தெரியுது இல்லையா, இவங்களோட பேர் லட்சுமிங்க. அதாவது நம்ம ஹீரோவோட முறை பொண்ணுதான். அவங்களுமே நம்ம ஹீரோ பார்த்தா கொஞ்சம் கரிச்சு கொட்டுறாங்க. ஏன் எதுக்குன்னு பார்த்தா அது ஹீரோ மேல கோவம் இல்லைங்க, இந்த பிரசிடென்ட் மேல தாங்க. நம்ம ஹீரோ அங்க வேலை செய்யறதுனால நம்ம லட்சுமிக்கு சுத்தமா பிடிக்கலங்க. அதனாலதான் இப்படி பேசிட்டு போறாங்க. லட்சுமியுமே இந்த ஊர்ல ஒரு பெரிய வீட்டுல வேலை செய்யற ஒரு ஆளுதான். அந்த காலத்துல இருந்து இந்த வேலை செய்ய வந்தா இந்த பின்னாடி வழியா வந்து வேலை எல்லாம் செஞ்சுட்டு அப்படியே போயிருவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் லட்சுமியுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கத்து ஹீரோவுமே ஜாமானா வாங்கி கொடுக்குறாப்ல. நம்ம புஷ்பாவுமே நமக்காக இவ்வளவு பண்றாங்களே அப்படின்னு நினைச்சு வெடக்கோழியா புடிச்சு சமைச்சு ஆக்கி போடுறாங்க. அப்பயுமே நம்ம ஹீரோவுமே நான் சாப்பிடலாம் வரலங்கிற மாதிரி சொல்ல, புஷ்பாவுமே எப்பாறுபட்ட கோவமா இருந்தாலும் சாப்பாட்டுல கட்டக்கூடாது, கோவத்தை அப்புறம் வச்சுக்கலாம் முதல்ல சாப்பிடுங்கிற மாதிரி அன்பா பாசமா தாங்க பேசுறாங்க. இந்த மனுஷனும் சாப்பிடறாப்ல. அப்பதான் புஷ்பாவுமே என்னைய கோயிலுக்கு அழைச்சிட்டு போறீங்களாங்கிற மாதிரி கேட்க, டக்குன்னு நம்ம ஹீரோவுமே பிரசிடென்ட் சொன்னாதான் நான் அழைச்சிட்டு போங்கிற மாதிரி இவரு சொல்ல, அதனால அவர்கிட்ட கேட்டுட்டேங்கிற மாதிரி இவங்களும் சொல்ல, சரி அப்ப அழைச்சிட்டு போறங்கிற மாதிரி இவரும் சொல்றாப்லங்க. அதுக்கப்புறமா ஊருக்குள்ளேயே மெடிக்கல் கேம்ப் மாதிரி ஒண்ணு போட்டிருக்காங்க. அங்க வேலை செய்யற டாக்டருமே ஒரு பொண்ணு கிட்ட தப்பான ஒரு எண்ணத்துல துறாப்ல. இந்த ஒரு விஷயம்ல லட்சுமியும் பார்த்து பயங்கரமா திட்டிட்டு அந்த சின்ன பொண்ணையும் அழைச்சிட்டு போறாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில இப்பவும் ஒரு கோயிலுக்கு போறாங்க. அங்க கோயிலா இல்லாம ஒரு மரத்து கீழே ஒரு சிலை இருக்குங்க. இத பார்த்து இவங்களுமே உங்க ஊர்ல கோயிலே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, டக்குனு ஹீரோவோட ஃப்ரெண்டும் நீங்க சொல்ற மாதிரி கோயில்னா இருக்கு, ஊருக்கு நடுவுல நம்மள மாதிரி ஆளுங்க இல்ல, இங்க தான் சாமி கும்பிடணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப லட்சுமியும் அங்க வந்துடுறாங்க. ஹீரோவை பார்த்த உடனே அம்மா சாயங்காலம் உன்னை கூப்பிட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு மேற்கொண்டும் நீ பிரசிடென்ட் கிட்ட தானே வேலை செய்யற, இவங்க டீமா வேலை செய்யறங்கிற மாதிரி கடுப்புல பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இத பார்த்த புஷ்பாவுமே எதுவுமே கோவப்படாம நார்மலா எடுத்துக்கிறாங்க. இவங்களும் சாமி கும்பிட்டு கிளம்புறாங்க. இவங்க வயக்காடனா தாண்டி ரோட்டுக்கு போகணும் போல அந்த வயக்காடு பக்கத்திலேயே சேத்துல கபடி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இந்த பிரசிடென்டோட கையாளும் சொல்லினோம் இல்லையா, அந்த மனுஷன் தாங்க. அவரோட பேரு சூரி. இவங்க நடந்து வரதெல்லாம் அந்த ஆளும் பார்த்துட்டு இதுதான் சரியான வாய்ப்புன்ட்டு புஷ்பா கிட்டேயே ஒம்பளுக்கிறாப்ல. டக்குன்னு நம்ம ஹீரோவுமே ஏன் ஒரு பொண்ணு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி கேட்க, அந்த ஆளுமே எடக்கு முடக்கா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்துல என் கூட கபடி விளையாட அந்த அங்க நிக்கிறாங்களே அவங்க வருவாங்களாங்கிற மாதிரி நக்கல் பண்ணி சிரிக்கிறாப்ல. புஷ்பா அவங்க களத்துல இறங்குறாங்க. எப்படியோ சூரியோட காலை தட்டி விட்டு மண்ணை கவ விட்டுறாங்க. அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா பிரசிடென்ட் தான் என்னை வச்சிருக்காங்க, ஊரே கிடையாது, பொண்ணுன்னா என்ன வேணா பேசுவியா என்ன அப்படின்னு பயங்கரமா திட்ட. இந்த ஒரு விஷயம்ல அந்த மனுஷனுக்கு ரொம்பவே அசிங்கமா போயிடுதுங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் ஹீரோவுமே நினைக்கிறாப்ல இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கிறாங்க, எதுக்கு இந்த மாதிரி தொழில் நான் பண்ணணுங்கிற மாதிரி அவர் மனசுல ஓவரா ஓட ஆரம்பிக்குது. இதே மாதிரி புஷ்பா மேல காதலும் மலரையும் ஆரம்பிக்குதுங்க. அப்படியே இந்த பக்கெட்டு சூரியன் சொல்லி இருந்தோம் இல்லையா, அந்த மனுஷன் படு பயங்கரமா சரக்கு அடிச்சுட்டு புஷ்பாவை ரெண்டுல ஒண்ணு கேட்டுறணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இதே மாதிரி இங்கிட்டு நம்ம ஹீரோ மனசுல நிறைய ஓடிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அதை நேருக்கு நேரா கேட்டுருவோம்னு சொல்லிட்டு இந்த மனுஷனும் புஷ்பா வீட்டுக்கு வராப்பலங்க. இந்த மனுஷன் வரத்துக்குள்ளேயே சூரியும் புஷ்பாவை பயங்கரமா திட்டி அவங்களோட ட்ரெஸ்ஸை கிழிச்சு அவங்களையும் பயங்கரமா அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவும் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பார்க்க மனுஷன் மனசொடைஞ்சு போறாப்லங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோவுமே அதே சோகத்துல அந்த ஒரு விஷயத்துல நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போலான்னு போய்கிட்டு இருக்கிறப்ப ஒரு ஆலமரத்துக்கிட்ட ஒரு பொண்ணு தூக்குல தொங்குற மாதிரி பாக்குறாப்லங்க. இந்த பொண்ணு யாருன்னா இந்த டாக்டர் தப்பான ஒரு எண்ணத்துல தொட்டான் இல்லையா, அந்த பொண்ணு தாங்க இந்த நிலைமையில இருக்காங்க. இதெல்லாம் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு எல்லாரும் இங்க வந்துடுறாங்க. பொண்ணோட அம்மா அப்பாவும் காதாரி அழுகுறாங்க. இதே சமயத்துல சூரிய இங்க வராங்க. அவனுமே சும்மா இருக்காம பணத்துக்கு ஆசைப்பட்டு எவங்கிட்ட வாழ்க்கையை விட்டாங்களோங்கிற கணக்கா அந்த பொண்ணு ரொம்பவே தப்பா பேச, இதை கேட்ட லட்சுமியுமே பயங்கர கோவங்க. அவங்களுமே என்ன சொல்றாங்கன்னா வார்த்தையை பார்த்து விடு, மரியாதை கெட்டுருங்கிற மாதிரி பேச, உங்களுக்கு நான் என்ன மரியாதை, என்னைக்கா இருந்தாலும் எங்களுக்கு கீழே தான் நீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை விட டக்குன்னு ஹீரோவுமே சூரிய அடிக்கிறாப்லங்க. இதே சமயத்துல பிரசிடென்ட்டுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாப்ல. இந்த ஒரு விஷயத்தை பார்த்த உடனே சூரிய தான் அடின்னு அடிச்சு அங்கிருந்து துரத்தி விட்டுறாப்லங்க. அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்களும் வந்து பார்த்த பிறகு இது கொலையா கூட இருக்கும் சார், போஸ்ட் பண்றதுக்கு அப்புறம் தான் தெரியுங்கிற மாதிரி சொல்ல, டக்குன்னு ஊர் தலைவருமே அவங்க வீட்டுல வேணாம்னு சொல்றாங்க சார், நீங்க சட்டப்படி
சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமே எடுங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துக்காம பாத்துக்கிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாப்பலங்க. அப்படியே அந்த பொண்ணோட இறுதி சடங்கு முடியுது. இந்த பக்கத்து பிரசிடென்ட்டுமே நம்ம சூரிய கிட்ட என்ன சொல்றாப்லின்னா, நீ நம்ம பயட, நீ அங்க போய் இப்படி நான் பேசிக்கிட்டு இருந்த, எனக்கு அப்புறம் நீ தான் வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, அது நடக்காம போயிடும், அதனாலதான் அடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப ஹீரோ அங்க வந்துடுறாப்லங்க. டக்குன்னு பிரசிடென்ட்டும் என்னடா இங்க வந்திருக்கேங்கிற மாதிரி கேட்க, இல்லையா இந்த மாதிரி அந்த பொண்ணை யாரோ கொலை பண்ணி தான் போட்டிருக்காங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல, இந்த ஒரு விஷயம்னா உனக்கு எதுக்குறா, எல்லாத்தையுமே போலீஸ்கிட்ட சொல்லிட்டேன், நீ உன்னோட வேலையை பாரு, நான் கொஞ்ச நாள் ஊர்ல இருக்க மாட்டேன், எந்த சண்டையும் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாப்லங்க. அதுக்கப்புறமா போலீஸ் ஒரு பக்கெட்டை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயமா ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாப்லின்னா, எனக்கு என்னமோ பிரசிடென்ட் ஒரு பக்கெட் மட்டும் தான் சாயற மாதிரி இருக்கு, அவர் பண்றதுனா கொஞ்சம் கூட பிடிக்கலங்கிற மாதிரி சொல்ல, நீ சொல்றது எனக்கும் புரியுதுடா, எதுக்குடா பெரிய இடத்துல சண்டை போடணும், எல்லா விஷயமும் போலீஸை பாத்துக்க முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறவ லட்சுமியுமே அந்த வழியா போறாங்க. இத பார்த்த ஹீரோவுமே என்ன இந்த நேரத்துக்கு எங்க போயிட்டு இருக்கேங்கிற மாதிரி கேட்க, அவங்களுமே நான் எங்க வேணா போவேங்கிற மாதிரி சொல்லவுனே இந்த மனுஷனும் கோவப்பட்டு அரைஞ்சிடறாப்லங்க. அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோவுமே இவ இந்த நேரத்துக்கு போறாடா, இவளை பத்திரமா வீட்டுல கொண்டு உண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டையும் அழைச்சிக்கிட்டு பின்னாடியே போறாப்லங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில புஷ்பாவை அழைச்சிட்டு கோயிலுக்கும் போறாப்ல. கோயில சாமி நான் கும்பிட்டு ஒரு இடத்துல உட்கார்றாங்க. அப்பதான் ஹீரோவும் நீங்க ஏன் இப்படி வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவங்களும் அவங்களுக்கு நடந்த சோகத்தெல்லாம் சொல்றாங்க. மேற்கொண்டுமே பல பேர் கூட இப்படி இருக்கிறதுக்கு ஒரு பணக்காரனுக்கு சின்ன வீடா இருந்துட்டு போயிடலாமேன்னு எனக்கு தோணுச்சு, நான் பட்ட கஷ்டம் எல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லைங்கிற மாதிரி ரொம்ப மனசு விட்டு பேச, இதை கேட்ட ஹீரோவுமே ஆறுதலா பேசுறாப்லங்க. அதுக்கப்புறமா புஷ்பாவுமே ரொம்ப நான் சோகம் வேணேன், நாளைக்கு டவுன் பக்கெட்டு போயிட்டு வருவோமாங்கிற மாதிரி கேட்க, ஹீரோவுமே ஐயோ பிரசிடென்ட் கேட்காம எதுவுமே நடக்காதுங்கிற மாதிரி இவரும் சொல்ல, ஆமா இன்ன வரைக்கும் நீங்க அழைச்சிட்டு வந்ததில்ல, நானா சும்மா அடிச்சு விட்டேன், பிரசிடென்ட்டா சொல்லிட்டேன், அவர்தான் உங்களை அழைச்சிட்டு போக சொன்னாருன்ட்டு, அந்த மாதிரி இதுக்கப்புறம் நடக்கட்டுங்கிற மாதிரி பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுமே ஆனது ஆகி போச்சு, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலான்ட்டு புஷ்பாவை அழைச்சிக்கிட்டு கிராமத்தைய சுத்தி காட்டுறாப்லங்க. இந்த ஒரு விஷயத்துல ரெண்டு பேருக்குமே காதலும் மலர ஆரம்பிக்குதுங்க. ஆனா இவங்க 3 பேரு போறதில்ல, ஊருக்காரன் எவனோ ஒருத்தன் பார்த்துட்டு சூரியகிட்டின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு ஹீரோவுமே நான் முதல்ல உன்னை பாக்குறப்ப ரொம்பவே தப்பா நினைச்சிட்டேன், அதுக்கு சாரி நான் கேட்டு அவரோட காதலையும் வெளிப்படுத்துறாப்ல. டக்குன்னு இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஊர்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சது உன்னை மட்டும்தான், ஆனா எனக்கு கல்யாணம் பண்ற தகுதினா கிடையாது, இந்த ஒரு விஷயம் பிரசிடென்ட்க்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் நீனு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதே சமயத்துல பிரசிடென்ட்டும் ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்காப்லங்க. ஹீரோ என்ன சொல்றாப்லீங்க, நாளைக்கு பிரசிடென்ட் வந்தோடனே இந்த ஒரு விஷயத்த நான் சொல்றேன், அவரு நான் சொன்னா ஏத்து பாருங்கிற மாதிரி சொல்லி காலையிலேயே புஷ்பாவை பிரசிடென்ட் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாப்லங்க. ஆனா புஷ்பாவுக்கு அந்த மனுஷன் ஏதாவது பண்ணிடுவாங்கிற மாதிரி தான் தோணுது. அதையும் மீறி பிரசிடென்ட் முன்னாடி போய் நிக்கிறாப்லங்க. ஏற்கனவே இங்க சூரிய இருக்கான் இல்லையா, அந்த ஆளும் சொல்லியிருப்பான் போல. இத புரிஞ்சுக்கிட்டு பிரசிடென்ட் என்ன சொல்றாப்லீங்க, முதல்ல காதல் எல்லாம் இப்படிதான் தெரியும், போக போக அதோட பின்விளைவுகள் தெரியலையா பாத்தியா, போய் நல்லா இருங்க அப்படின்ட்டு நக்கலா ஒரு சிரிப்பை சிரிச்சிட்டு பணமும் கொடுத்து விடுறாப்லங்க. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா கல்யாணத்துக்கு தேவையான ட்ரெஸ் நகை மாலைன்னு சொல்லிட்டு டவுனுக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு மனசுக்கு நிறைவா கிராமத்துக்கு வந்து சேர்றாங்க. அங்க பார்த்தா ஊர் முழுக்க சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து நடக்குதுங்க. என்ன ஏதுன்னு பார்த்தா லட்சுமியோட வாழ்க்கை எவனோ நாசம் பண்ணிட்டாங்க. அவங்களோட அம்மா அப்பாவுமே இதுக்கப்புறம் எப்படியா எங்க பொண்ணு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்க சமயமா ஹீரோ உள்ள வந்து பாக்குறாப்ல. இவரை பார்த்த பிரசிடென்ட்டுமே அந்த பொண்ணோட கழுத்துல தாலி கட்டுற அப்படின்னு சொன்னோனே புஷ்பாவுக்குமே ரொம்பவே சங்கடமா போயிருதுங்க. பிரசிடென்ட் சொல்லிக்கிட்டே இருக்காப்ல, புஷ்பாவும் வேற வழியே இல்லாம புஷ்பாவும் தாலி எடுத்து கொடுக்குறாங்க. ஹீரோவும் லட்சுமி கழுத்துல கட்டிடுறாப்லங்க. இந்த ஒரு விஷயம் யதார்த்தமான நடக்கலங்க, பிரசிடென்ட் போட்ட ஒரு வகையான பிளான்ட்டு புஷ்பாவுக்கும் புரியுதுங்க. அப்படியே கட் பண்ணா புஷ்பாவோட கதையை முடிக்கிறதுக்காக பிரசிடென்ட்டுமே அவங்க மேல சீமனை எல்லாம் ஊத்துறாப்ல. இவங்களுமே எந்த ஒரு பயமுமே இல்லாம பயங்கரமா பார்த்து சிரிக்கிறாங்க. மனுஷன் பத்த வைக்கலான்னு போறாப்ல. அப்படியே கட் பண்ண லட்சுமின்னு சொல்லி இருந்தோம்லங்க, அவங்களும் பயங்கர கோவத்தோட இவங்க வேலை செஞ்சாங்க இல்லையா அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க இருக்கிற பையனை அடிச்சு வெளுத்து எறியறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு அந்த பையன் தாங்க காரணம். இவங்களும் அதே கோவத்துல வீட்டுல வந்து உட்கார்றாங்க. அங்க நம்ம ஹீரோவுமே பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இருக்காப்லங்க. இத பார்த்த இவங்களுமே என்னோட வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சு, உன்னோட வாழ்க்கையாச்சும் நீ பிடிச்ச மாதிரி இருக்கட்டும், நீ தாலி கட்டினதுக்காக நான் இருக்க வேணாம் அப்படின்னு சொன்னோடனே அந்த மனுஷனுமே அங்க இருந்து கிளம்புறாப்லங்க. தினமும் புஷ்பாவை நினைச்சு குடிச்சே மனுஷன் அழிஞ்சு போய்கிட்டு இருக்காப்லங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் புஷ்பாவை கொண்டுலான்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டும் இந்த வீட்டுக்கு வந்திருப்பாப்லங்க. சீமனையும் அவங்க மேல ஊத்தி பத்தையும் வச்சிருப்பாப்ல. டக்குன்னு இவங்களுமே சிரிச்சுக்கிட்டு அவங்களோட முந்தானைய தூக்கி போடுறாங்க. அந்த நெருப்பு அவங்க தூக்கி போட்ட இடம் வரையும் தான் வருது. இத பார்த்து பயங்கரமா சிரிக்க, உனக்கு அவ்வளவு தூரம் ஆயிடுச்சே, அவனையே கொன்றுவேங்கிற மாதிரி சொல்ல, இவங்களுமே என்ன இருந்தாலும் சரி அவனை எதுவுமே பண்ணக்கூடாது, எதுவா இருந்தாலும் என்கிட்ட தான் காட்டணுங்கிற மாதிரி சொல்ல, அந்த ஆளுமே தினமும் கொடுமை பண்ணி சாக அடிக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கத்து நம்ம ஹீரோவுமே 24 மணி நேரம் குடின்னு குடிச்சு எங்க இருக்கோம் எங்க போறோம்னு சுயநினைவு இல்லாமலே இருக்காப்லங்க. இதெல்லாம் பார்த்த லட்சுமியுமே மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதே மாதிரி பல நாட்கள் ஓடுதுங்க. ஒருத்தர் சரியா கூட பேசிக்கல. இந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் இந்த மனுஷனும் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப சூரியுமே இன்னும் கொஞ்ச நாள்ல இவன் குடிச்சு செத்துற போறேன், அதுக்கப்புறம் அவன் வீட்டுல இருக்க போறது நான் தாங்கிற மாதிரி ரொம்ப தப்பா பேச,
மனுஷன் அடிக்கலான்னு போறப்ப கூட தலைக்கேறி கீழே விழுந்துடுறாப்லங்க. இந்த ஃப்ரெண்டுக்காரர் தான் கைத்தாங்களா தூக்கிட்டு வந்து வீட்லயும் இந்த மாதிரி நான் பண்றாம என்னாலேயே இவனை திருத்த முடியாது போல அப்படின்ட்டு சொல்ல லட்சுமிக்கும் பயங்கர கோவங்க. ஏடா காதல் காதல் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கும் ஒரு காதல் இருந்துச்சுதான், அதுக்காக நான் தினம் குடிச்சிட்டு வர முடியுமாங்கிற மாதிரி இவங்க சொல்றப்பயே ஒரு பிளாஷ்பேக் போகுதுங்க. அந்த பெரிய வீட்டு பையன் இவங்கள்ட்ட வேணும்னே பேச்சு கொடுத்து காதல் வலையில மாட்ட வச்சிடறாங்க. என்னோட காதல் உண்மைலாம் பேசி லட்சுமி கூட ஊரெல்லாம் சுத்தி இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு வயக்காடு பக்கம் அழைச்சிட்டு வந்திருக்கான். அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்பத அந்த இடத்துக்கு சூரிய வந்துடுறாங்க. வந்தோடனே என்ன சொல்றானே, உன்னோட வேலை முடிஞ்சுன நீ அப்படியே கிளம்பிடு, நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்ல டக்குன்னு லட்சுமி ஒன்ன மாதிரி கேவலமான ஆள் இல்ல, அவன் உண்மையாதான் என்னை லவ் பண்றாங்கிற மாதிரி சொல்ல இந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருப்பியே எப்படி போனா எனக்கு என்னன்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த சூரியுமே என்னையே ஏத்து பேசுறியா, உனக்கு இந்த மாதிரி தான் பெரிய இடம் வேணுமான்ட்டு கண்ணத்திலே வச்சு பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க. இது எல்லாம் பிரசிடென்ட்டுக்கு சாதகமாக அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு இவங்களும் சொல்லி முடிக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவுமே இதுக்கப்புறமாச்சும் நம்ம நல்லா வாழணுங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாப்லங்க. அப்படியே மனுஷனு குடிக்காம நார்மலா வெளியில வேலைக்கு போய் பொண்டாட்டியும் பாத்துக்கிறாப்ல. இந்த மாதிரி நாட்கள் நகர ஒரு சமயத்துல ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றாப்லீங்கன்னா, புஷ்பா ஒரு நாள் பாத்துட்டு வந்துடணும்டா, மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி சொல்ல இதுனா வேணாம்டா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அதை பாருங்கிற மாதிரி இந்த மனுஷன் சொல்லிடுறாப்லங்க. அதுக்கப்புறம் நைட்டு காவலுக்கு ஒரு இடத்துக்கு போறாப்ல. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிறப்ப வயக்காட்டுக்குள்ள ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதுங்க. இந்த மனுஷன் என்ன ஏதுன்னு பார்த்த அங்க ஒரு நபரும் ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்றாங்க. இதை பார்த்த இந்த மனுஷனுமே அந்த நபரையும் அடிச்சு துவைக்கிறாப்ல. ஆனாலுமே அந்த பொண்ணை கத்தி எடுத்து குத்திடுறாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோவுமே அந்த கருப்பு போர்வை போத்திருந்த நபரையுமே கையை விட்டுறாப்ல. இதை பார்த்த இன்னொரு நபருமே நம்ம ஹீரோவை அடிச்சு சரிக்கிறாங்க. அப்படியே காலையில விடிய செய்து இந்த பொண்ணும் ஹீரோவுமே சுயநினைவு இல்லாம இருக்காங்க. இந்த இடத்துல ஊருக்காரங்க குடியிடுறாங்க. என்ன ஏதுன்னு பார்த்தா அந்த பொண்ணு அப்பயே இறந்திருக்காங்க. ஹீரோவும் கண்முழிக்கிறாப்லங்க. ஊருக்காரங்கள்ல சில பேரு இந்த பொண்ணு இப்படி பண்ணது ஹீரோ தாங்கிற மாதிரி சொல்ல அந்த ஊரை இப்ப நம்ப ஆரம்பிக்குதுங்க. இதை பார்த்த ஹீரோவோட ஃப்ரெண்டுமே என்ன சொல்றாப்லின்னு, ஏண்டா அவன் ஊருக்குள்ள இத்தனை வருஷமா இருக்கான், அவனை இப்படின்னா பேசுறீங்களேடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த ஆள ஊர் மக்கள் அங்கிட்டு அழைச்சிட்டு போயிடுறாங்க. இதே சமயத்துல போலீஸ் இங்க வந்துருது. வந்த போலீஸுமே இந்த ஊருக்காரங்க எல்லாம் சொன்னது வச்சு ஹீரோவும் அரெஸ்ட் பண்றாங்க. அதே சமயத்துல பிரசிடென்ட் அங்க வராப்பல. ஆனா ஹீரோக்காக ஒரு வார்த்தை கூட பேசலங்க. இவரையும் ஜீப்ல அழைச்சிட்டு போறப்பதான் நம்ம லட்சுமி என்ன சொல்றாங்கன்னா, நான் மாசமா இருக்குங்கிற மாதிரி சொல்ல இந்த மனுஷன் நீ பயப்படாம நான் வந்துருவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாப்பல. இவங்களும் மனசொடைஞ்சு போறாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு புஷ்பா வீட்டுக்கு அந்த போலீஸ்காரு வராப்பலங்க. இந்த மனுஷன் எங்க வராருங்கிற மாதிரி தான் நமக்கும் தோணும். டக்குன்னு புஷ்பாவும் அவன் எப்படி இருக்கான்னு கேட்க அவனை நல்லபடியா தான் பாத்துக்குவாங்க இந்தான்னு சொல்லிட்டு ஒரு புக்கிங் கொடுக்குறாப்பலங்க. மேற்கொண்டு என்ன சொல்றாப்லீங்கன்னா, இந்த கதையோட மிருகத்தை கொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்ட்டு சொல்லிட்டு கிளம்புறாப்லங்க. இந்த மனுஷன் ஏன் இங்க வந்தாரு ஏது வந்தாருன்னு நமக்கு ஒண்ணும் புடிபடல பாப்போங்க. அதுக்கப்புறமா லட்சுமியுமே தண்ணி எடுக்க போனாலும் இல்ல இவங்க வெளியில போனாலுமே ஊருக்காரங்க சும்மா இருப்பாங்களாங்க. கொலகாரா பொண்டாட்டி போறான்னு சொல்லி அவங்க வாயில என்னென்னமோ வரத எல்லாத்தையுமே இந்த பொண்ணு முன்னாடி சொல்லியே அவங்க வாழ்க்கையை வெறுக்க வைக்கிறாங்க. இவங்க எல்லாம் என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறதுன்னு நமக்கு புரியலைங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த லட்சுமிக்குமே இனிமே இந்த ஊருக்குள்ள வாழ முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஊருக்கு வெளியில ஒரு இடத்துல குடிசை வீடு போட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எப்படியா நல்லபடியா குழந்தையும் பெத்தெடுக்கிறாங்க. இன்ன வரைக்கும் லட்சுமிக்கு ஒரு அண்ணனாவும் அந்த குழந்தைக்கு ஒரு மாமாவாவும் இருக்கிறது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தாங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல இந்த ஊருக்கு வெளியில ஒரு கோயில் இருக்கும் இல்லையா, அந்த கோயில்ல ஒரு கல்யாணம் நடக்குதுங்க. அந்த கல்யாணத்துக்கு பிரசிடென்ட் தான் வராப்பல. வந்தோன்னு சேர போட்டு உட்கார வைக்கிறாங்க. இந்த சமயத்துல நம்ம ஹீரோட குழந்தை இருக்கும் இல்லையா, அந்த குழந்தைய பிரசிடென்ட் கூப்பிட என்னமா ஜூஸ் குடிக்கிறியாங்கிற மாதிரி ஜூஸ குடுக்கறாப்பல. இந்த ஒரு விஷயம் இல்ல அந்த கல்யாண பொண்ணை பார்த்து பயங்கரமா கோவப்படுறாங்க. அந்த ஆளோட பார்வையும் பேசுறதில்ல ரொம்ப ஒரு தப்பான எண்ணத்துல தாங்க இருக்கு. ஒரு கட்டத்துல கல்யாண பொண்ணுமே மயங்கி விழுவுறாங்க. இப்படி எல்லாம் காட்டுறப்ப பிரசிடென்ட் ஒரு மிகப்பெரிய கொடூரகாரங்கிற மாதிரி தெரிய வருதுங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோவும் இந்த ஊருக்கு வராப்பலங்க. வந்தோடனே லட்சுமிக்கு அவ்வளவு சந்தோஷங்க. அப்படியே வெளியிலேயே குளிச்சுட்டு அந்த மனுஷனுக்கு சுத்தி போடுறப்பத முதுகுல காயம் இருக்கிறத பாக்குறாங்க. லட்சுமிக்கு பயங்கர கோபம். ஏதாவது வரப்பிய சண்டை போட்டு வந்தியாங்கிற மாதிரி கேட்க இப்பயும் மாமா உங்களை பாக்குறதுக்கு அவசரமா வந்தப்ப சில ஒரு ஆங்கர்ல மாட்டி காயமாயிடுச்சுமாங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாப்ல. அதுக்கப்புறமா என்னோட பொண்ணு கொஞ்சலான்னு பாக்குறப்ப அந்த பொண்ணு வரத்துக்கு பயப்படுதுங்க. அதுக்கப்புறம் விளையாட்டுனா காட்டினதுக்கு அப்புறம் இப்ப அப்பாவும் அவளுமே பயங்கர சந்தோஷங்க. அங்க போறது இங்க போறதுன்னு சொல்லி எல்லா இடத்துக்கு அழைச்சிட்டு போறாப்ல. உள்ள மேல அம்புட்டு பாசங்க. லட்சுமியுமே ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு தாங்க சிரிக்கிறாங்க. அப்படியே அவங்கள தூங்க வச்சுட்டு இந்த மனுஷன் யோசிக்கிறப்பதான் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. இவர் ஊருக்குள்ள வரப்பியே இந்த மனுஷனோட கதையை முடிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் சுத்து போடுறாங்க. அவங்கள அடிச்சதுனாலதான் அவரோட முதுகுல காயம் பட்டிருக்குங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாம் ஃப்ரெண்டுக்காரங்கள்ட்டையும் சொல்ல அப்ப எல்லாத்தையும் இங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க போலடா, அது ஏன் என்னன்னு கண்டுபிடிச்சல அப்படின்ட்டு இவரு சொல்ல நம்ம ஹீரோவுமே புஷ்பாவை பாத்தியாங்கிற மாதிரி கேட்க இங்க எந்த ஒரு விஷயமும் மாறலடா, எல்லாமே அப்படியே தான் இருக்குங்கிற மாதிரி இவரும் சொல்றாப்ல. அப்படியே இந்த பக்கெட்டு பிரசிடென்ட்டும் நம்ம புஷ்பா கிட்ட என்ன 6-7 வருஷம் கழிச்சு வந்துட்டான் போலயே வெளியில, இனிமேட்டு உன கையில பிடிக்க முடியாது போலயேங்கிற மாதிரி நக்கல் பண்ணி வெறுப்பேத்தி சொல்லி காட்டிக்கிட்டே இருக்காங்க. இன்ன வரைக்கும் இவங்க தினமும் வேதனையை மட்டும் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நமக்கு புரிய வருதுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ
ஹீரோவுமே பிரசிடென்ட பார்க்க வீட்டுக்கு போறாப்ல. பிரசிடென்ட்டுமே எதுவும் தெரியாத போலயே, ஆடா நல்லா இருக்கியா, உன்னை வெளியில எடுக்க ரொம்பவே ட்ரை பண்ணேன்டா, ஆனா கடைசி நேரம் காலை வாரி விட்டுருச்சு, அதனால இந்த நிலைமையில உன்னை பாக்குறது எனக்கு சரியா தோணல, நீ என்ன கோச்சுக்காத அப்படின்னு என்ன நம்ம சொல்லி சமாளிக்கிறாப்லங்க. இப்ப பிரசிடென்ட் எம்எல்ஏ எலெக்ஷன்ல வேற நிக்கிறாரு போலங்க, அதனால நாளைக்கு வேலை பார்க்க வந்துடுறா அப்படின்னு சொல்லி அவரையும் அனுப்பி வைக்கிறாப்லங்க. அப்படியே அன்னைக்கு இரவும் கடந்து போன்ட்டு ஹீரோவும் தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப நடுராத்திரி எந்திரிக்கிறாப்ல, குழந்தைய காணுங்க. உடனே இந்த ஒரு விஷயத்த ஃப்ரெண்டுக்காரன்ட்ட சொல்லி தனித்தனியா தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடி போறப்பதான் இந்த ஃப்ரெண்டுக்காரோட கண்ணுல இந்த சூரிய அகப்பட்டுறாங்க. உடனே அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போன அவன் இந்த பிரசிடென்ட் வீட்டுக்கு தாங்க போறான். என்னமோ பேசிட்டு அங்கிருந்து அவன் கிளம்ப நம்ம ஃப்ரெண்டுக்காரருமே எதுக்கு இவன் வந்தா இங்க போறான் அப்படின்ட்டு பிரசிடென்ட் வீட்டுல பால் அடைஞ்ச வீட்டுக்குள்ள அவரு போறது இந்த மனுஷனும் பார்த்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாப்ல. அங்க பார்த்தா ஒரு சின்ன வயசு பொண்ணு கிட்ட ஒரு புக்கை படிச்சு காமிச்சுட்டே இருக்காங்க. இந்த புக்கை தான் இடையில இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் புஷ்பா கிட்ட கொடுத்துருப்பாப்லங்க. இவன் படிக்க படிக்க அந்த பொண்ணு நடுநடுங்கி போறாங்க. அதை பார்த்து இவனு ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்து இந்த ஒரு விஷயத்தெல்லாம் ஃப்ரெண்டுக்காரன் பார்த்து பயத்துல மேல வச்சிருந்த சொம்ப தள்ளி விட்டுறான் போல. இந்த சவுண்ட் பிரசிடென்ட் காதலையும் உழுவுதுங்க. எவன்டா அவனை புடுறா அப்படின்னு சொல்லி வீட்லயே 5-6 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட சொல்லி கையங்காலமா புடிச்சிட்டு வந்து கட்டி போட்டுறாங்க. அப்ப இந்த ஃப்ரெண்டுக்காரர் என்ன சொல்றா அப்படின்னா, ஐயா சின்ன பொண்ணையா இப்ப என்ன பண்ணாதீங்கன்னு சொல்ல, நீ என்னடா சொல்ற அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காரையும் கொலை பண்ணி வீட்டுக்கு முன்னாடியே புதைச்சி இந்த ரோஜா பூ செடியையும் வச்சிடறாங்க. இந்த மனுஷனோட வீட்டுக்கு வெளியில அவ்வளவு ரோஜா பூ செடி இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு செடிக்கு கீழேயும் அத்தனை பேரோட உடல்கள் இருக்குங்க. ரொம்ப பெரிய சைக்கோவா இருப்பான் போலங்க. இந்த நமக்கிட்ட எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோவுமே தன்னோட பொண்ணை தேடி வந்துகிட்டு இருக்கிறப்ப ஒரு குழந்தையும் கிராஸ் ஆகுறாங்க. இந்த குழந்தைய தான் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பாத்துருப்போம் இல்லையா, நடுங்கி போய் ஒரு ஆத்துல குதிப்பாங்க இல்லையா, அதே தாங்க. இவங்க ஆத்துல குதிச்சதுக்கு அப்புறம் எப்படியோ இந்த மனுஷனை காப்பாத்திடுறாப்ல. என்னமா இவ்வளவு பயந்து போய் கிடக்க, என்ன நடந்துச்சுன்னு உங்க வீட்டுல ஒரு ஆளா சொல்லுமா, நான் இருக்கமா அப்படின்ட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊர்ல கொலை நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க பிரசிடென்ட் மட்டும் தான் காரணம். எல்லா சின்ன குழந்தைங்களையும் அழைச்சிட்டு வந்து ட்ரெஸ்ஸனை கிழிச்சு பல கதைகளை சொல்லுவான். அந்த கதைகள்லாம் கேட்டு அந்த ஆளு ரசிப்பான். அதுக்கப்புறமா சில பேர் முக்காடு போட்டுக்கிட்டு வருவாங்க, அவங்க எல்லாம் மிருகத்தோட மோசமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே மனுஷனுக்கு விடவெடுத்து போயிடுதுங்க. நான் இருக்கமா அப்படின்னு சொன்னோடனே இந்த குழந்தையும் ஒரு அண்டர் கிரவுண்ட் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. போறப்பே ஹீரோக்கு எல்லா விஷயமும் புரிய வருதுங்க. ஊருக்குள்ள இத்தனை கொலைகள் நடந்ததுக்கு எல்லாத்துக்குமே மனுஷன் கணக்கு பண்ணிட்டாருங்க. இந்த மனுஷன் அண்டர் கிரவுண்ட் கீழே போறாப்பல இவரோட குழந்தைய அங்கதாங்க இருக்கு. அந்த குழந்தையும் காப்பாத்திடுறாப்பல. இந்த நேரமா இந்த குழந்தைய எல்லாம் கடத்திட்டு வருது யாருன்னு பார்த்தா சூரி தாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு குழந்தைய ஹீரோ காப்பாத்திருப்பாரு. அப்போ ஒரு முக்காடு போட்ட ஒருத்தனை கைய வெட்டி இருப்பாரு இல்லையா, அந்த முக்காடு போட்டவனும் சூரி தாங்க. அப்போ மொத்தத்துக்குமே இவங்க தான் தெரிஞ்ச இந்த மனுஷன் சும்மா விடுவாராங்க. போட்ட ஆளை துவன்னு துவச்சி சூரியோட கதையை முடிக்கிறாப்புலங்க. அதுக்கப்புறமா வீடியோ எடுத்துக்குள்ளேயே தன்னோட பொண்ணையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து தன்னோட மனைவிக்கு தெரியாம தூங்கவும் வைக்கிறாப்புலங்க. அதுக்கப்புறம் தான் குழந்தையோட பிறந்த நாளுக்காக டவுனுக்கு கிளம்புறேன்னு கிளம்பி இருப்பாப்புலங்க. மனுஷன் இப்ப உச்சக்கட்ட வெறியில இருக்காப்புல. அந்த நேரமா தான் ஆத்து மீன் ஏரி மீன் நம்ம சாப்பிட்டுட்டோம், இன்னும் வித்தியாசமான மீன் சாப்பிடணுங்கிற மாதிரி நக்கல் பண்ணிருப்பாப்புல இல்லைங்க. அது கூட ஹீரோ பதிலடி கொடுத்த மாதிரி ஒண்ணு இருக்கும் இல்லையா, இது எல்லாமே வேணும் தான் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா புஷ்பாவுமே இந்த எல்லா விஷயத்துக்குமே அவன் மட்டும் தான் காரணம் அப்படின்னு சொல்ல ஹீரோவுமே எனக்கு எல்லாமே தெரியுங்கிற மாதிரி சொல்றாப்புல. புஷ்பாவுமே இதெல்லாம் உனக்கு வேணாம், உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை அழைச்சிட்டு இந்த ஊரை விட்டே கிளம்பிடு, உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை பாத்துக்கிறதுக்காக தான் நான் இத்தனை வருஷமா இங்க இருக்கேன் அப்படின்னு சொன்னோனுமே தப்பு பண்ண அவனை இங்க வாழும் போது எனக்கு என்ன, அவன் என் பொண்ணையை கடத்தி இந்த மாதிரி ஆளாக்க பாத்துட்டான், அவனை நான் சும்மாவே விட மாட்டேன்ட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பாப்புல. ஒரு சாகு முட்டையும் எடுத்துட்டு போய் இந்த பிரசிடென்ட்டோட கால் அடியில போடுவாப்புலங்க. அது யாருன்னு பார்த்தா சூரியதான். இத பார்த்த பிரசிடென்ட்டுமே இவனையே கொண்டுட்டு என் கண்ணு முன்னாடி நிக்கிறியா நீ, அவனை புடுறா அப்படின்ற மாதிரி அடையாளங்கள்ட்ட சொல்லி அவனோட கதையை முடிக்க சொல்றாப்புலங்க. அதுக்கப்புறம் தான் மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு அங்கிருந்து போயிருப்பான். அதுக்கப்புறம் புஷ்பாவையும் ஊருக்கு தெரியாம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருப்பான். அழைச்சிட்டு வந்து என்ன சொல்லிருப்பாப்ல, இந்த ஊர்ல நான் என்ன ஏத்து பேசுறதுக்குன்னா ஒருத்தம் கிடையாது, இந்த ஊர்லயே நான் ராஜா மாதிரி இருக்கேன், ஏன் இந்த செஸ் கேம்ல கூட ராஜாவுக்கு நான் தனி மரியாதை தான், அவங்க கூட இருக்கிற ராணிக்கு அந்த மரியாதை வேணும் இல்லையா, அதை மறந்துட்ட பாத்தியா, இப்பயும் சொல்றேன் உனக்கு கொன்னு இந்த இடத்துல போட முடியும், ஆனா நீ கொஞ்சம் திமிரா இருக்க இல்லையா, அது எனக்கு பிடிச்சிருக்கு, என் மொண்டாட்டிய கொன்னு இங்கதான் போச்சு வச்சிருக்கேன் போய் பாருங்கிற மாதிரி தள்ளி விடுறாப்பல. இதே சமயத்துல இந்த போலீஸ்காரரையும் பிடிச்சிடுறாங்க. இந்த குழி யாருன்னு பாக்குறியா, இந்த குழி அவனுக்காக, கொஞ்சம் என்ன பத்தி வெளியில தெரிஞ்சா கூட அவங்களோட கதையை முடிச்சிருவேன் நானு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நீ உன் உசுருக்கு உண்மையா இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பாவையும் அனுப்பி வைக்கிறாப்புலங்க. எப்படி இந்த ஒரு விஷயம் எல்லாம் அந்த போலீஸ்காருக்கு தெரிஞ்சிருக்கும்னு இந்த மனுஷன் விசாரிக்க போயிருந்தாருலங்க. அப்பயே ஊர்ல நடக்கிற கொலைக்கு எல்லாம் இந்த டாக்டர் பிரசிடென்ட் தான் காரணம்ட்டு அவருக்கு தெரிய வந்திருக்கு. ஆனாலுமே போதுமான அளவுக்கு சாட்சி கிடைக்காம கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்கிறப்பத டாக்டர் மாட்டிக்கிறாப்புலங்க. டாக்டரும் பிரசிடென்ட்டுக்காக தான் இந்த புக்கே நான் வாங்கிட்டு போறேங்கிற மாதிரி சொல்ல அந்த புக்கை எடுத்துதான் நம்ம புஷ்பா கிட்ட கொடுத்துருப்பாப்புலங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஆள் தான் காரணங்கிற மாதிரி கொடுத்துருப்பாப்புல. அதுக்கப்புறம் புஷ்பாவும் இந்த போலீஸுமே சில பொண்ணுங்கள்ட்ட விசாரிக்கிறப்ப எல்லாத்தையும் அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் யோசிச்ச புஷ்பாவுமே அடுத்த நாள் லட்சுமியை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்படியே கட் பண்ண இங்கிட்டு லட்சுமியும் குழந்தையுமே பிரசிடென்ட்ட பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாங்க. லட்சுமியும் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா டவுனுக்கு போனவர் இன்னும் வரலையாங்கிற மாதிரி சொல்ல காசு கொஞ்சம் அதிகமா கொடுத்து விட்ட
இல்லாம தண்ணியும் போட்டுட்டு எங்கேயாச்சும் படுத்து கிடப்பேன். ஊருக்கு வந்து சேர்ந்துரும், நீ எதுவும் கவலைப்படாத. சின்ன பொண்ணு, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் தானே இல்ல? லட்சுமி, அன்னைக்கு மீன் குழம்பு பயங்கரமா இருந்துச்சு, அது மாதிரி சமைச்சு வச்சிருமா, நான் இன்னைக்கு வந்துடுறேங்கிற மாதிரி இந்த ஆளு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டுமே பிரசிடென்ட் லட்சுமி வீட்டுக்கு போறாப்புலங்க. போறப்ப காரு ரிப்பேர் ஆயிடுது. என்னடா பண்றது அப்படின்ட்டு இந்த லாந்திர விளக்குனா இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு அவங்களோட கையாலாம் கூட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. அங்க வந்து 50 பேருக்கு சாப்பாடு தாங்க, அதுவும் நுணையில வச்சுங்க. எல்லாரும் ஆரம்பரமா பயங்கரமா சாப்பிடுறப்ப லட்சுமி பாக்குற பார்வையிலேயே நமக்கு புரிய வருதுங்க, எல்லாத்துக்கும் சோழிய முடிக்க விஷமும் வச்சுட்டாங்க போல. இதே சமயத்துல புஷ்பாவும் வராங்க. இன்ன வரைக்கும் நடந்த கொலை வந்த கோபம் எல்லாத்தையும் மனசுல வச்சு வெட்டி சாய்க்கிறாங்க. பிரசிடென்ட்டையும் இந்த ஊர்ல குழந்தைங்க எப்படி இறந்தாங்களோ அதே மாதிரி தூக்குல தொங்க விட்டு வெட்டி சரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் லட்சுமிக்குமே தன்னோட புருஷனை இங்க தானங்க கொண்டாங்க, அவங்களும் இதெல்லாம் நினைச்சு கதறி அழுகுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுல இலையனா இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப யாரோ கதவை தட்டுறாங்க. அது யாரு எவருன்னு பார்த்தா இந்த பிரசிடென்ட் கொலை செஞ்சாருன்னா அது குழி பறிக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அந்த ஆளு இங்க தேடி வந்திருக்காப்லங்க. நம்ம வந்தவரை காணுங்கிற மாதிரி சொல்ல இந்த மனுஷன் ரத்தத்தையும் பார்த்த உடனே திருச்சி ஓடிடலான்னு பார்க்க அவரோட கதையும் அங்கேயே முடிக்கிறாங்க. அப்படியே அடுத்த நாள் விடிய செய்து குழந்தைக்கு அம்புட்டு சந்தோஷங்க. என்ன ஏதுன்னு பார்த்தா வீடு முழுக்க ரோஸ் செடியா இருக்குங்க. கொண்டு 50 பேரையும் அங்கேயே போச்சிருக்காங்க போல. இப்பதான் புஷ்பாவை நான் இங்க இருந்து கிளம்புறேங்கிற மாதிரி சொல்ல, இல்ல நீங்களும் இங்கே இருங்கிற மாதிரி லட்சுமியும் சொல்றாங்க. புஷ்பாவுமே இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு நல்ல நினைவுகளை விட துடி துடிக்கிற வழிகள் எனக்கு அதிகமா இருக்கு, இங்க இருந்து நான் போறதே சரின்னு தான் தோணுது, குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்ட்டு இன்ன வரைய வச்சிருந்த எல்லா பணத்தையுமே அவங்கள்ட்ட கொடுத்துட்டு புஷ்பாவும் இந்த ஊரை விட்டே கிளம்புறாங்க. இதே சமயத்துல அந்த வழியா ஒரு போலீஸ் வண்டி வருது. பிரசிடென்ட் வீடு எங்க இருக்குங்கிற மாதிரி கேட்க, நேரா போய் ஊர்ல இருக்கிறவங்களை கேளுங்க, எல்லாரும் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு புஷ்பாவும் கிளம்புறாங்க. அந்தாண்ட லட்சுமியும் கிளம்புறாங்க. இதே சமயத்துல பிரசிடென்ட்டோட வீட பார்த்தோம்னா அத்தனை பேரோட பிணங்களை தோண்டி எடுக்கிறாங்க. இதோட இந்த வெப் சீரிஸ் முடியுதுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோ ஒரு நல்ல கதைகளத்தோட சந்திப்போம். பை பாய்.